ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் சந்திக்கும்படி செய்த தேவனுக்கு மகிமை பெருகட்டும். எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யும்படி அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னைக்கு நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் தெளிக்கப்பட்ட இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்களே என்று வார்த்தை சொல்லுகிறது. நாம் ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். அந்த இடம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்ட இடம் என்று சொல்லும் பொழுது நமக்கு எத்தனை ஒரு சந்தோஷம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்குள்ளே நம்ம பாதுகாக்கப்படுகிறோம். அவருடைய இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். அவருடைய இரத்தத்துக்குள்ளே அத்தனை மகிமை இருக்கிறது. ஓ, மகத்துவம் நிறைந்த தேவன் அவர். அந்த இரத்தத்தின் வல்லமை நமக்குள்ளே பாய்ந்து கொண்டு இருக்கிறது. அது ஊனை ஊடுருவுகிறது, கணுக்களை ஊடுருவுகிறது, எல்லாவற்றையும் வேறுபெரிக்கிறது. இந்த உலகத்தின் காரியத்திலிருந்து, உலகத்தின் சாயலில் இருந்து, இந்த உலகத்தின் சகல காரியங்களில் இருந்தும் உன்னதமானவர் நம்மை வேறு பிரித்திருக்கிறார் என்றால் உலகத்தை விட்டு வெளியே கொண்டு போய் அல்ல, இந்த உலகத்திற்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே அவரோடு கூட வாழ்கிறவர்களுக்கும் வித்தியாசத்தை, நமக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணி, ஹல்லேலூயா, தேவன் எவ்வளவு நல்லவர். நுணுக்கமாய் நம்முடைய வாழ்க்கையை வேறு பிரித்த தேவன், வேறு பிரித்த தேவன். அவருக்குத்தான் நம்மளை நல்லா தெரியும். மற்றவங்க நம்மளை அறிஞ்சதை காட்டிலும் அவர் நம்மை அழகாய் அறிந்திருக்கிறார், ஆழமாய் புரிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட புரிதலுள்ள தேவன் நமக்கு சமீபமாய் வந்திருக்கிறார் என்றால் அந்த புரிதலுள்ள தேவனோடு கூட நான் வாழ்கிறேன் என்று சொல்லும் பொழுதே எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை சமாதானம். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். புறப்படுதல் மகிழ்ச்சி. நீ எந்த இடத்துலேருந்து புறப்படுற, மகிழ்ச்சிங்கிற ஒரு ஸ்டேஷன்லேருந்து புறப்படுற, நீ சமாதானங்கிற ஒரு டெஸ்டினேஷனுக்கு வர்ற. ஹல்லேலூயா. மகிழ்ச்சி. நம்ம புறப்படுற இடம் எதான்? புறப்படுற இடத்துக்கு ஒரு பெயர் வச்சிருக்கு. நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். நம்ம கொண்டு போகிறது சமாதானம். அப்போ மகிழ்ச்சியும் சமாதானமும் நம்மை பின்னி பிணைந்து கொள்ளும். இந்த இரத்தத்திற்குள்ளே அத்தனை வல்லமை இருக்கிறது. இயேசுவின் இரத்தத்திற்குள்ளே இருக்கிற வல்லமையே பயங்கரமான வல்லமை. அதற்கு ஈடு இணையே கிடையாது. அந்த இரத்தம் தான் நம்மை அவருக்குள்ளாய் இணைத்து வைத்திருக்கிறது. அப்போ நானும் அவரும், நீங்களும் இயேசுவும் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மற்ற உறவுகளுக்கும் இரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். எத்தனை தான் பிரச்சனை வந்தாலும், எத்தனை பகை உணர்வுகள் இருந்தாலும், எத்தனை பொறாமை உணர்வுகள், பொறாமை இல்லாமையாக இருக்கும். சகோதர சகோதரிகளுக்குள்ள உறவுகளுக்குள்ள பொறாமை இல்லாமல் இருக்குமா? பகை உணர்வுகள் இருக்கும், பொறாமை உணர்வுகள் இருக்கும். ஆனால் இவர்கள் இரத்த சம்பந்தப்பட்ட உறவு, மறுபடியும் அவர்களுடைய உறவு பலப்படுத்தப்படும். ஒரு பிரிவு வந்தால் கூட மறுபடியும் அவர்களுடைய உறவு எப்படியாவது என்ன பண்ணுகிறது? பலப்படுத்தப்படுகிறது. நான் சொல்லுவாங்களா, நன்மை தீமை வரும்போது சேர்ந்து கொள்ளுகிற கூட்டம். இரத்த சம்பந்தப்பட்ட உண்மையான உறவு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். நமக்கு அவரோடு பங்கு கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு பங்கு கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. நாம் அவருடைய வேருக்கும் சாரத்துக்கும் பங்காளிகள் என்ற உரிமை கொண்டாட முடியும். மற்ற யாரிடத்திலும் இல்லாத ஒரு உரிமை இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. அதுதான் கல்வாரி சிநேகம். கல்வாரியில் நமக்காக ஊற்றப்பட்ட அந்த இரத்தத்திற்குள் சிநேகம் இருக்கிறது. அந்த இரத்தத்திற்குள் அன்பு இருக்கிறது. அந்த இரத்தத்திற்குள் ஆதரவு இருக்கிறது. அந்த இரத்தத்திற்குள் இரக்கம் இருக்கிறது. அந்த இரத்தத்திற்குள் மனதுருக்கம் இருக்கிறது. அந்த இரத்தமே நமக்கு கிருபையாய் ஊற்றப்பட்டது தானே. இப்போ கிருபைக்குள்ள இருக்கிற அத்தனையும் நமக்கு சொந்தம். அந்த கிருபைக்கு சொந்தக்காரர்கள் நாம். அவர் நமக்கு சொந்தம் என்றால் இந்த கிருபையே நமக்கு சொந்தம் அல்லவா? ஓ, சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. எல்லாம் இயேசுதான்.
எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. பாடுறோம் இல்லையா? எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும் ஆயேனும் எனக்கன்பான ஞானமண வாழனும், எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாமே இயேசுதான், எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு இயேசு. அந்தகார இருளி நின்று ஆச்சரிய ஒளி களைத்தார், அந்தகார இருளி நின்று ஆச்சரிய ஒளி களைத்தார், அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட அடிமையை தெரிந்தெடுத்தார், அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார். நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவள், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவள், நான் இயேசுவாலே கழுவப்பட்டவள், அவருடைய இயேசுவாலே பிடிக்கப்பட்டவள், அவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டவள். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல, எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு இயேசு. அவரால் பிடிக்கப்பட்டிருக்கிறேன், அவரால் பிடிக்கப்பட்டு அவருடைய கரத்துக்குள்ளாய் இருக்கிறதான ஒரு வாழ்க்கை தான். நான் அவரால் பிடிக்கப்பட்டு இருக்கிறேன், அவராலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அவருக்குள்ளாய் வாழ்கிறேன், அவருக்குள்ளாய் அசைகிறேன், அவருக்குள்ளாய் பிழைக்கிறேன். அல்லேலூயா. அவருக்குள்ளாய் என் பிழைப்பு இருக்கிறது, என் வாழ்வும் என் வாழ்வாதாரமும் அவரே. அல்லேலூயா. அவரே எல்லாம் எனக்கு சொந்தம், அவரே வழி, அவரே ஜீவன். அந்த அன்பு தெய்வத்தை ஆராதித்து கொண்டு இருக்கும் பொழுது அத்தனை ஒரு பெரிய சந்தோஷம். ஆராதனையில் மகிழ்கிற தேவன் அவர். ஆராதனை என்றால் அவருக்கு அத்தனை பிடிக்கும். ஏன்னா அவர் சொன்னார், நான் துதிகளின் மத்தியில் வாழ்கிற தேவன். அவர் யாரா? துதிகளுக்கு மத்தியில். துதி யார் துதிப்பா? மனுஷன் தான் துதிப்பான். அப்போ அந்த மனுஷனுக்கு மத்தியில் வாழ்கிறது அவருக்கு அத்தனை பிரியமாயிருக்கிறது. மனுஷரிடத்தில் பிரியமும் தேவகுமாரனா இந்த பூமிக்கு வெளிப்படும் பொழுது அவர் மேய்ப்பர்களிடத்தில் சொல்லும் பொழுது அதுதான் பூமியிலே சமாதானமும் மனுஷரிடத்தில் பிரியமும். அப்போ மனுஷரிடத்தில் பிரியமாய் இருந்தபடினால்தான் இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தார். இந்த பூமியில தள்ளாடுகிற மனிதர்களுடைய ஒவ்வொருவரையும் திடப்படுத்தும்படிக்கு இறங்கி வந்தார். மனிதன் தள்ளாடாதபடி, சீர்கட்டு போகாதபடி, சீர்குலைந்து போகாதபடி, வாழ்க்கை சீர் அமைக்கப்படும்படி இறங்கி வந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வந்ததனால தான் நமக்கு ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அன்றைக்கு இருந்த ஆவியானவர் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அப்பொழுது ஊற்றப்பட்ட அதே ஆவியானவர் நம்முடைய ஒவ்வொரு சரீரத்தையும் நிரப்பி இருக்கிறார் என்றால் அந்த ஆவியானவருக்கு ஈடு இணையது. ஆவியானவர் ஒழுங்கின்மையும் வெறுமையுமான அந்த பூமியில அசைவாடினார். ஆவியானவர் அசைவாடின உடனே பூமி ஒழுங்குபடுத்தப்பட்டது, பூமி நிறைவாயிற்று. அப்ப ஆவியானவர் அசைவாடினா ஒழுங்கும் நிறைவும் வருகிறது. அந்த ஆவியானவரை நமக்கு கொடுத்ததே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்துதல் தான். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அந்த இரத்தத்திற்குள்ளாய் மன்னிப்பு இருக்கிறது. அவர் நம்மை மன்னித்தது போல நமக்கு மன்னிக்கிற ஒரு குணம் இருக்குதா?
கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அவர் எனக்கு மன்னிச்சிருக்கிறாரு, நான் மன்னிக்கணுங்கிற உணர்வு நமக்கு தருபடி தான் இரத்த சம்பந்தப்பட்ட உறவாய் நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவருக்குள்ள என்ன இருந்ததோ அது நமக்குள்ள வரணும். அவருக்குள்ள மன்னிப்பு என்கிற மகா பெரிய பண்பு இருந்தது. அந்த பண்பு நமக்குள்ள வேணும். மன்னிப்பு என்கிற பெருந்தன்மை உள்ள குணம், அன்பின் சாயலாகவே வெளிப்பட்டார், அன்பாகவே வெளிப்பட்டார். அல்லேலூயா. அந்த தேவனை பிரத்யட்சமாய் நம்ம சந்திக்கலாம். அவரை நேருக்கு நேர் நாம சந்திக்க முடியும். அப்படிப்பட்ட சூழல்கள் வந்துச்சுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நம்மகிட்ட நேரடியாக வந்து நின்று பேசும்போது எத்தனை பரிசுத்தவான்கள் சொல்லியிருக்கிறாங்க, தரிசனத்தில் நேரடியாய் வந்து என்னோடு கூட பேசினார் என்று சொல்லி. இன்றைக்கும் நம்ம கூட பேசிக்கிட்டான் இருக்கிறாரு. இன்றைக்கும் நமக்கு பேசுகிறதுக்கு ஒரு வழி இருக்கிறது அல்லவா? அல்லேலூயா. அவர் பேசுகிற தெய்வம். அவர் வாயை மூடிக்கிட்டு மௌனமாலாம் இருக்க மாட்டார். உங்கள் மௌனத்தை அறிந்தவர். அவர் சொல்லுவார், நான் மௌனமாயிராமலும் நான் அமர்ந்திராமலும் என்று சொல்லுவார். நம்முடைய வாழ்க்கையை பார்த்துட்டு அவர் அப்படியே மௌனமாக, சரி பரவாயில்ல வாழ்ந்துட்டு போட்டோம், அனுபவிக்கட்டும், அவ்வளவுதான் வாழ்க்கை, என் பிள்ளை கஷ்டப்படணும் அப்படி விடுகிற தேவன் அல்ல. மௌனமாயிராமலும், மௌனமாக இருக்க மாட்டார். அழகாக வார்த்தையை கொடுப்பாருங்க. அப்படிதான் ஒரு நாள் நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இப்படி வேத வசனத்தை திறந்த உடனே எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். மௌனமாயிராமலும். அவர் மௌனமாக இருக்கிற தேவன் அல்ல. சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணுவான், ஆண்டவரே மௌனமாயிராதையும், பேசாமல் இராதையும், சும்மா இராதையும். அழகாக ஜெபிச்சிருப்பார் சங்கீதக்காரர். சும்மா இருக்காதீங்க ஆண்டவரே, பேசாமல் இருக்காதீங்க ஆண்டவரே, மௌனமாக இருக்காதீங்க ஆண்டவரே, பேசுங்க. பேசும் தெய்வம் நீர், பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீர். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உங்க வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், உன் கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் கண்ணீரெல்லாம் மாறிவிடும். அது எப்படி மாறும்? களிப்பாய் மாறும். கண்ணீரின் வாழ்க்கையை களிப்பாக்குகிற தேவன், மாறாவாகிய கசப்பான வாழ்க்கையை மதுரமாக்குகிற தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பினார். வார்த்தை இறங்கிட்டு, அந்த வார்த்தை நமக்குள்ளே இப்படி இறங்கும் பொழுது அது களிப்பாய் மாறும். ஹல்லேலூயா. ஒரு நாள் மரியாளுக்கு தேவதூதன் வெளிப்படுறார். அங்கே எலிசபெத்து குழந்தையோ பாக்கியத்தை சுமந்து கொண்டு இருக்கிறாங்க. மரியாளோடு தேவதூதன் சொல்லுகிறார் அந்த செய்தியை, கிருபை பெற்றவளே வாழ்க. எலிசபெத்துக்கு இது 6வது மாதம். சொன்ன உடனே மரியாளுக்கு அவ்வளோ சந்தோஷம். உடனே அவ்வளோ தூரம் பயணப்பட்டு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. மரியாள் போய் எலிசபெத்தை வாழ்த்தின உடனே வயிற்றிலிருந்த பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. வயிற்றுக்குள்ளே இருந்த பிள்ளை களிப்பாய் துள்ளுகிறத இவர்கள் பார்த்துருக்குறாங்க பாருங்க. எழுதப்பட்டு இருக்கிறது வார்த்தை. அப்படிதான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கிடைச்ச உடனே நம்ம இருதயம் எப்படி துள்ளுது? களிப்பாய் துள்ளுகிறது. அப்படி துள்ள பண்ணின ஒரு வார்த்தை பார்க்கலாமா? இந்த இருதயங்கள் அப்படி துள்ளும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது, இந்த வார்த்தையை பார்க்கும்போது நமக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு அருமையான வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. ஏசாயா, அப்படி நான் வேதத்தை திறக்கிறேன், திறந்த உடனே கர்த்தர் கொடுத்த வார்த்தை ஏசாயா 60ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம்.
அந்த வார்த்தையை பார்த்த உடனே மனதுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம். தேவன் நல்லவர். தேவன் மகிழ்ச்சியாய் புறப்பட பண்ணுகிற தேவன். புறப்படுதலே மகிழ்ச்சியாக இருந்தால் முடிவு எப்படி சம்பூரணமான மகிழ்ச்சியாக இருக்கும். புறப்பட பண்ணுகிறவர் யார்? புறப்பட பண்ணுகிறது நம்முடைய தேவன் அல்லவா, மனுஷன் இல்லைங்க. மனுஷனால நம்முடைய புறப்படுதல் இல்லை. மனுஷன் நம்மளை அனுப்பலை. மனுஷன் நம்முடைய வாழ்க்கையை தொடங்கலை. தேவன் நம்முடைய வாழ்க்கையை துவக்கியவரும் அவர்தான், முடிக்கிறவரும் அவர்தான். ஏன்னா துவக்கமும் அவரே, அவருக்குள்ளதான். முடிவும் அவரே, அவருக்குள்ளதான். ஹல்லேலூயா. நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நம்ம மகிமை செலுத்த வேண்டுமே. நீ எப்படி இருந்த? நீ எப்படிப்பட்டவளா இருந்த? நீ எப்படிப்பட்டவனா இருந்த? நெகிழப்பட்டவன். நெகிழ்ந்து, அதாவது முன்னெல்லாம் ரொம்ப ஒன்றும் தேவைன்னு இல்லை, நீ எனக்கு அவசியம்னு இல்லை, நீ என் கூட இருக்கணும்னு அவசியம்லாம் ஒன்றும் இல்லை. உன்னை தேவைக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன், யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி போட்டுருவேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிறைய பேரை யூஸ் பண்ணி இப்படி போடுறதை நம்ம பார்த்துருக்குறோம். அவங்க தேவைக்கு யூஸ் பண்ணுகிற மனிதர்கள். அவர்கள் நெகிழ்ந்து விடுவாங்க, கை நெகிழ்ந்து விடுவாங்க. நல்ல ஒரு வார்த்தையை சொல்லி, வா உன் காலம் வரைக்கும் நான் பார்த்துக்கிடுறேன், காலம் வரைக்கும் உனக்கு நான் சாப்பாடு போடுறேன், நல்ல துணிமணி எடுத்து கொடுக்குறேன், வா என் கூட இருந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் கொஞ்ச நாட்களில் முகரூபம் மாறும். முகரூபம் எப்படி மாறணும்? மகிமையின் சாயலாய் மாறணும். இங்கே எப்படி மாறும்? பாவத்தின் சாயலாய் மாறிடும். சொன்னதை மறந்துடுறாங்க. அப்படியே போய் அப்படி நெகிழ்ந்து அவரை விட்டுறது. சொன்னதை மறந்து, சொன்னதை காப்பாற்ற முடியாமல் நெகிழ்ச்சி. அதாவது நெகிழ்ச்சியில் நிறையா இருக்குது. இருதயம் நெகிழ்ந்து போகிற மாதிரி காரியங்கள் செய்கிறது இருக்குது. நல்ல காரியத்தை செய்யும்போது இந்த இருதயம் அப்படியே நெகிழ்ச்சி அடையும், மகிழ்ச்சி அடையும். அது வேற. ஆனால் இது என்னென்னா, கை பிடிச்சிட்டு போகிற கை அப்படியே என்ன செய்யும்? தளர்ந்து கை விட்டுரும். எலாஸ்டிக்கை எடுத்து இப்படி பிடிச்சி நீட்டினா எப்படி இருக்கும்? அப்படி நீட்டிகிட்டே போய் விட்டுரும். ஹல்லேலூயா. நெகிழப்பட்டது. நீ அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்த. உன் வாழ்க்கை நெகிழப்பட்ட வாழ்க்கை தான், கைவிடப்பட்ட வாழ்க்கை. மனிதரால் கைவிடப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்த. இது வரைக்கும் எத்தனை மனிதர்களை நம்பி நம்ம கைவிடப்பட்டிருப்போம். கொஞ்சம் திரும்பி பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கலாமே. உண்மையாக மனிதர்களுடைய வார்த்தையை நம்ம நம்பலைன்னு சொல்லவே முடியாது. கட்டாயம் இந்த மனுஷன் இதை செஞ்சு முடிச்சிருவான் அப்படின்னு நம்பிக்கையோட எத்தனை மனிதர்கள் சொன்ன வார்த்தையில் நம்ம நின்று கொண்டு இருந்தோம். கர்த்தரை நம்புகிற மனுஷனுக்கும் மனுஷனை நம்புகிற மனுஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ மனுஷன் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம திரும்பி பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி கர்த்தருடைய வார்த்தையில் நின்று கொண்டு இருந்துறோமா? இல்லை, கொஞ்சம் மாம்சம் நுழைஞ்சி மனுஷன் கொடுக்குற ஆலோசனைக்கு கொஞ்சம் வழி தப்பி போயிட்டு இருக்கிறோமா? சரிதான், அவங்க சொல்கிறது சரிதான். ஆனால் கர்த்தர் இங்கே வார்த்தையை கொடுத்து நம்மளை திடப்படுத்தி வைத்திருப்பார். நெகிழ்ந்து போயிடக்கூடாது. மனுஷரால் நம்ம கைவிடப்பட்டுருவோம். தேவன் ஒரு நாளும் கைவிடுகிறவர் அல்ல. அவருடைய வார்த்தை நம்மை கைவிடாது. அது தேற்றும், அது ஆதரிக்கும், நம்முடைய வாழ்க்கையை கட்டும், அது சீர்படுத்தும், உயர் தலங்களில் நம்மை கொண்டு போய் நிறுத்தும். ஏன்னா 2 காரியத்தை ஆண்டவர் காமிப்பார் பார்த்தீங்களா? கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம், விருட்சம். விருட்சம் ஒரு பக்கம் வளர்ந்து நிற்குது, ஒரு பக்கம் கரளையாய் போன செடி இருக்கு. மனுஷன் மேலே நம்பிக்கையாக இருந்தானா அதுக்கும் தண்ணி பாயுது, இதுக்கும் தண்ணி பாயுது. ஆனால் இந்த செடி வளரவே இல்லை. இது வளர்ந்து மரமாயிட்டு கனி கொடுக்க போகுது, பெரிய விருட்சமாக நிற்கிறது. இது கரளையாய் போன கரண்டு போன செடி, ஒரு நுனி கிளை கூட வரமாட்டேனுது. பாருங்க, 2க்கு எவ்வளவு வித்தியாசம். இப்போ மனுஷன் மேல் வைக்கப்பட்ட ஒரு நம்பிக்கை, கைவிடப்படுவீர்கள்.
கைவிடப்பட்டப்போ அப்படிதான் ஆண்டவர் எழுதுறார், நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும். அப்போ நெகிழ்ச்சியான மனிதர்கள், கைவிடுகிற மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில் வந்திருக்கிறாங்களா? நம்ம திரும்பி பார்த்தோன்னா உண்மை ஆண்டவரை எத்தனையாக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணுங்க. தூக்கி எடுத்தார மனுஷன் பொய் சொல்லி, மனுஷன் பின்னாடி ஒன்றை வர வச்சு எத்தனை பொய் சொல்லி எத்தனை ஏமாற்றினா, எத்தனை மனிதர்கள் பொறாமை உள்ளவர்களை ஒன்று சுற்றி வந்து நீ ஒரு ஆசீர்வாதத்தை பார்த்து உன் ஆசீர்வாதத்துக்கு தகுந்த மாதிரி உங்ககிட்ட பேசி பணத்தை பறிச்சுட்டு போனவங்க எவ்வளோ பேர், ஏமாத்தினவங்க எத்தனை பேர்? கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம். எப்படி நம்ம நம்பிட்டோம்? ஒருவேளை இரக்கத்தினால கூட நம்ம நம்பி இருக்கிறோம். நம்முடைய இரக்க சுபாவத்தை வச்சு கூட ஒரு சிலர் நம்மளை ஏமாற்றிட்டு போயிருக்காங்க இல்லையா? ஆனால் இன்றைக்கி நம்மளை ஏமாத்தினதுக்கு அவங்களுக்கு வெற்றி எடுத்த மாதிரி ஜெயம் எடுத்த மாதிரி தோணலாம். ஆனால் நாட்கள் வரும், கர்த்தருக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். கர்த்தருக்கு அவங்க பதில் சொல்லணும். ஏன்னா அவர் தானே பார்த்துட்ருக்கிறார். அவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் பதில் கொடுப்பார். அவர் பதில் தருகிற தேவன். அதனால் மனுஷன் எவ்வளவுதான் நமக்கு விரோதமாக எழுமினாலும் நம்ம கவலைப்பட அவசியமே இல்லை. கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறவர் அல்ல. அவர் எதையும் பார்த்து கொண்டிருந்த மாதிரி தான் தெரியும். இன்றைக்கி பார்க்கும்போது ஒரு அருமையான சாட்சியை கேட்டேன். ஒரு அருமையான தம்பி அழகான சாட்சி சொன்னார். எப்படின்னா, அவர் கவர்மெண்ட் வேலை அவருக்கு கிடைச்சி கவர்மெண்ட்டில் கையெழுத்தாகி அவர் போயிருக்காங்க. அந்த ஸ்கூலுக்கு போனால் அங்கே வந்து ஆஃபீஸர் இவரோட எல்லா சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு நான் ரிஜெக்டட்னு எழுதுறேன்னு எழுதி வச்சுட்டாரான். பாருங்கள், கவர்மெண்ட் போட்ட ஆர்டரை ஆஃபீஸர் மாற்றிட்டார். திரும்பவும் 3 மாதம் கழித்து திரும்ப ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அதனால் இவர் திரும்ப ஜாயின் பண்ணியிருக்கிறார். அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸர் திரும்ப ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறார். அப்போ இவர் கோர்ட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. கோர்ட்டில் போய் கோர்ட் இவருக்கு சாதகமான தீர்ப்பு கொடுத்து அதை தூக்கிட்டு வந்த பிறகு அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸர் அதை மாற்றிருக்காரு. பாருங்கள், கவர்மெண்ட் காரியங்கள். ஏன்னா அங்கே ஒரு சில சட்டங்கள், ஒரு சில லைன்ஸ் இருக்கும். அந்த லைன் படி, இந்த வார்த்தையின்படி இவங்களுக்கு இந்த பணி கொடுக்கப்பட இயலாதுன்னு சொல்லிடுவாங்க. ஒரே வார்த்தை தான். கவர்மெண்ட் ஆஃபீஸர் எழுதினதே மாதிரி தான் ஆயிரும். இப்படி 5 வருட போராட்டம் அவருக்கு இருந்திருக்கு. 5 வருஷம். ஆனால் அவர் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட ஒரே வார்த்தை, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் பிடிச்சிக்கிட்டாராம். நிறைய நேரத்தில் சோர்வுகள்லாம் வந்திருக்கு. ஆனால் அந்த நேரத்தில் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஐக்கியப்பட்டு ஜெபிச்சிருக்கிறாங்க. அப்போ ஜெப நேரத்தில் கர்த்தர் திரும்ப திடப்படுத்திடுவார். இப்படி அவர் திடன் கொண்டு 5 வருட போராட்டம். கடைசியாக கோர்ட் இவருக்கு திரும்பவும் ஒரு தீர்ப்பு. இவருக்கும் மாத்திரமல்ல, இவரை போல பாதிக்கப்பட்ட 99 பேருக்கும் இவரை போலவே வேலை கட்டாயம் கிடைக்கும்னு போட்டாங்க கவர்மெண்ட். ஒரே ஒரு வார்த்தை தான், கர்த்தர் உன் கூட இருக்கிறாருன்னு ஒரு ஊழியக்காரர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு பாருங்கள், எவ்வளோ அற்புதமான ஒரு சாட்சி. 5 வருஷம் அரியர்ஸ் எல்லாம் சேர்த்து அவருக்கு வந்துருச்சு. எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும். 5 வருஷம் வெறுமையான பாதையில் நடந்தது போல் இருந்திருக்கும். எத்தனை பேர் அவர் குறை சொல்லியிருப்பாங்க, எத்தனை பேர் நீ இந்த இதில் கடந்து இப்படி போராடிட்டு இருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஆனால் பாருங்கள், கர்த்தர் அற்புதம் செய்கிறவர். மனுஷன் நெகிழலாம், மனுஷன் கைவிடலாம், ஆனால் கர்த்தர் ஒருபோதும் கைவிடாத நேசர். ஒரு நாளும் விலகிடார், ஒருபோதும் கைவிடார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். பாருங்க, அதே தேவன் அப்படியே தொடர்ந்து நம்ம பார்க்குறோம். ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். இந்த வார்த்தையை சொன்ன உடனே எனக்கு அந்த எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். அதில் அந்த வசனங்கள் ஒவ்வொன்றையும் நம்ம வாசிக்க உண்மையிலே நம்ம ஜீவியம் எப்படி தான் இருந்துச்சு. ஒருவரும் கடந்து நடவாததும். நம்முடைய வாழ்க்கை பாதையில் யாருமே வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான சிச்சுவேஷனில் வாழ்ந்து கொண்டு இருந்தாய். அதில் எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலிருந்து நம்ம 14ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தோன்னா அதில் கர்த்தர் என்ன அழகாக ஒரு பாவத்தில் அக்கிரமத்தில் கிடந்தவங்களை கர்த்தர் தூக்கி எடுக்கிறத குறித்து கர்த்தர் பேசியிருக்கிறாரு. கர்த்தர் தூக்கி எடுக்கிற விதமே வேறங்க. அவர்லாம் சாதாரணமாய் நமக்கு நடப்பிக்கிறது போல் இருக்கும். ஆனால் நம்ம அதை திரும்பி பார்த்து அதை யோசிக்கும் போது இது எப்படி நடந்ததுன்னு நமக்கு தெரியலையே.
போகும்போது யாக்கோபாக ஓடினேன், திரும்பும்போது இஸ்ரவேலாக திரும்பினேன். போகும்போது யாக்கோபாக ஓடினேன், திரும்பும்போது இஸ்ரவேலாக திரும்பினேன். உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். போகும்போது யாக்கோபு தான் போறார் கர்த்தரிடத்துல. யாக்கோபு பிந்தி தனித்திருந்து தேவனோடு போராடினார்.